எல்லாரும் வந்த உடனே குத்து விளக்கை பார்த்தோம். குத்து விளக்கில் அழகிய பூவோட கைவண்ணங்கள், அழகான அலங்காரங்கள் எல்லாம் இருந்தது. அலங்காரம்னாலே யார் பண்ணுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். நம்ம அவங்கள கூப்பிட்டு கொஞ்சம் டோக்கன் ஆஃப் லவ் நம்மளை அவங்க ரெண்டு பேரையும் ஆனர் பண்ணிவிடுவோம். ஐ கால் அப்பான் மிஸ்ஸஸ் அம்பிகா மணிமாறன் அண்ட் மிஸ்ஸஸ் இளவரசி. மிஸ்ஸஸ் அம்பிகா மணிமாறன் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் அண்ட் மிஸ்ஸஸ் இளவரசி. எல்லாருக்குமே தெரியும் அம்பிகாக்காவோட கைவண்ணம் எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு. விளக்கு குத்து விளக்கு வந்து ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி இப்போ அம்பிகாக்காவுக்கு துணையாக வந்து இளவரசி இருக்காங்க. ஸோ நம்மளுடைய டெக்கரேட்டிவ் டீம் அவங்கள நம்ம இங்கே ஹானர் பண்ணுறோம். நம்ம அதுக்கடுத்து நமக்கு இந்த ப்ரோக்ராமை வந்து ரொம்ப அழகாக காம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே நம்ம சாந்தி ஆண்டி, அவங்களுக்கு நம்ம வெல்கம் டான்ஸ் ஆடின நம்ம டீம் எல்லாரும் வாங்க. தயா, சரஸ்வதி, ரூபா, கோமதி, புவனா, கௌரி, இவங்க வந்து யாருமே ட்ரெயின் டான்சர்ஸ் இல்லை, 2 நாளில் ஆடி இருக்காங்க. உண்மையிலே வந்து ரொம்ப ரிமார்க்கபிள் விஷயம்தான். ஏன்னா டக்குன்னு வந்து கை வந்தால் கால் வராது, அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது. நான் உன்னுடைய பேரை நான் ரிப்பேர் பண்ணிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து ரொம்ப தப்பே இல்லை, நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் யாராவது தப்பு பண்ணுறாங்களா. நான் யாருமே தப்பு பண்ணலை. ரொம்ப அழகாக எல்லாரும் ஸ்டெப்ஸ் இது பண்ணாங்க. மிஸ்ஸஸ் கௌரி, மிஸ்ஸஸ் புவனா, மிஸ்ஸஸ் ரூபா, மிஸ்ஸஸ் கோமதி, மிஸ்ஸஸ் தயா, மிஸ்ஸஸ் சாரதா. இத்தனை பேரையும் அழகாக ஆட வச்சாங்க இல்லையா? ஆட வச்ச கும்மி பாட்டு எழுதியவர்களையும் கௌரவிக்கணும். நவ் ஐ கால் அப்பான் மிஸ்ஸஸ் அமுதா மேடம், ப்ளீஸ் கிளாப் பண்ணலாமே. அதுக்குள்ளே டயர்ட் ஆயிட்டிங்களா? நெக்ஸ்ட் அழகாக இந்த டான்ஸை வந்து யார் கோரியோகிராஃபர் பண்ணாங்களோ அவங்களையும் கூப்பிடுறேன். மிஸ்ஸஸ் சுந்தரி மேம், அவர் ஜாயின்ட் செக்ரட்டரி, ப்ளீஸ் கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ். நம்மளுடைய இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப முக்கியமான ஹைலைட்டாக நம்ம வந்து ஒவ்வொரு வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஸ்பான்சர் பண்ணுவோம். நம்ம டீச்சர்ஸ் டே செப்டம்பர் 5 உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நம்ம எவ்ரி இயர் 5 ஸ்டூடெண்ட்ஸ் கூப்பிட்டு, அதாவது அவங்க பொருளாதாரத்தில் ரொம்ப கஷ்டப்படுறவங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்க, அவங்க நல்லா படிக்கிற பசங்களை நம்ம ஊக்குவிக்கும் வகையில் நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஒரு அவங்களுக்கு ஊக்கத்தொகையை தரோம். அவங்க பிரின்சிபலுடைய அனுமதியில் அவங்களுடைய மார்க் ஷீட்டை எல்லாம் பார்த்து நம்ம தரோம். அந்த வகையில் நமக்கு ஸ்பான்சர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ இந்த இது ஸ்டூடெண்ட் ஸ்பான்சரை அவங்களே வந்து கொடுத்தா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் விருப்பப்படுறோம். ஸோ நம்மளுடைய ஸ்பான்சர் வந்து பார்த்திங்கனாக்கா, ஸோ பாலகீர்த்தனா, காவ்யா, லிஷா, கனிமொழி, ஜனனி, ஐஸ்வர்யா, மேரி. ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள்லாம் ஒவ்வொருத்தர வாங்க ப்ளீஸ். பாலகீர்த்தனா, நம்ம மெம்பர் சரோஜா மாமி வந்து அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க. பாலகீர்த்தனா 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட். ஸோ நல்லா படித்து நல்ல காலேஜில் சீட் கிடைக்கணும் அந்த குழந்தைக்கு. லிஷா 10th ஸ்டாண்டர்ட். வைஷாலி
ஸோ அந்த 2 குழந்தைகளுக்கு வந்து சரோஜா மாமியோடைய கான்ட்ரிபியூஷன். வைஷாலி ஸ்ரீனிவாசன், லிஷான்ற குழந்தைக்கு அவங்க ஸ்பான்சர் பண்றாங்க 10th ஸ்டாண்டர்ட். ப்ளீஸ் கிளாப் ஹேண்ட்ஸ். இந்த குழந்தைங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் கனிமொழி 10th ஸ்டாண்டர்ட். இவங்க எல்லாமே அரசு பள்ளியில் படிக்கிறாங்க. இவங்க 10th +2 நல்லா ஆக்டிவாக நல்லா படித்து நல்ல ஒரு சாதனை படைக்கணும்னு ஒரு துடிப்போடு இருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்ம இதுக்கு முன்னாடி ஜெயகோபால் காரடைய ஸ்கூல் பசங்களை நம்ம கொடுத்தோம். அவங்க வந்து ஆராய்ச்சிக்காக ரஷ்யாவுக்கு செலக்ட் ஆகி தமிழ்நாட்டில் இருந்த 40 ஸ்டூடெண்ட்டில் கிட்டத்தட்ட 3 ஸ்டூடெண்ட் நம்ம ஸ்பான்சர் பண்ண பசங்க. அவங்க போய் சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களுடைய ரிசர்ச்சை முடிச்சுட்டு வந்து இப்போ அவங்க வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகிறாங்க அவங்க. ஸோ இப்படி நம்மளால் முடிஞ்ச ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்ம பார்த்து அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். இது ஒரு சின்ன உதவி தான், ஆனால் அவங்க அதை மறக்காமல் அவங்க வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு வாட்டியும் அவங்க ஸ்கூலில் அவங்க பிரின்சிபலாக இருக்கட்டும், அவங்க டீச்சர்ஸ், அவங்க பேரண்ட்ஸ் நம்மளை வந்து ஃபோன் பண்ணி அவங்கள தேங்க் பண்ணுறாங்க. அடுத்தது என்ஆர்ஜி ஹாஸ்பிட்டல். அவங்க வந்து கனிமொழி அப்படின்ற ஸ்டூடெண்ட்டுக்கு 10th ஸ்டாண்டர்ட் அவங்க என்ஆர்ஜி ஹாஸ்பிட்டல்லேருந்து அவங்க அட்மின் வந்து வந்திருக்காங்க, மகேஸ்வரி மேடம். இந்த குழந்தை பார்த்தீங்கன்னாக்கா, இந்த குழந்தை வந்து சிங்கிள் பேரண்ட். அவங்க அம்மா தான் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் இந்த குழந்தைக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு கையில். அதை மீறி அவள் வந்து நல்லா படித்து நல்ல மார்க் வாங்குறா. ஒரு எக்ஸாம் எழுத முடியல ஆக்சுவலாக குவார்ட்டர்லியோ இதுலையோ, பட் ஸ்டில் ஷீ இஸ் டூயிங் அர் ஜாப் வெரி குட். அந்த குழந்தைய நல்லா என்கரேஜ் பண்ணுறதுக்கு நம்ம நல்லா கிளாப் பண்ணோம். இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், நான் இந்த மாதிரி சிங்கிள் சைல்டு இருக்கிற பேரண்ட்டுக்கு நம்ம அசோசியேஷன் மூலமாக மிஸ்டர் ராம்மோகன் அப்படின்றவர் இந்த குழந்தையோடைய ஃப்யூச்சர் ஃபுல் ஸ்டடீஸ் +1 +2 காலேஜ் வரைக்கும் அவர் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட சொல்ல சொன்னார். அவர் இப்போ இங்கே ஸ்டேஷனில் இல்லை, ஹைதராபாத்தில் இருக்கார். ஸோ நம்ம மன்றத்து மூலமாக ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்ல சொன்னார். ஸோ உன்னுடைய ஃப்யூச்சர் படிப்பு எல்லாமே நாங்கள் இது பண்ணுறோம், உன்னை காண்டாக்ட் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். தென் ஜனனி, இந்த பொண்ணை வந்து நம்ம சொல்லணும். போன வருஷம் நம்மளுக்கு வாங்கின பொண்ணு நம்ம கையில் ஸ்பான்சர் வாங்கினா ஸ்கூல் ஃபஸ்ட். இவ 10th ஸ்கூல் ஃபஸ்ட்டு. ஸோ நம்ம மறுபடியும் இதே பொண்ணை நம்ம எப்போவுமே ஒரு குழந்தைக்கு தான் நம்ம ஒன் டைம் தான் கொடுப்போம், ரிப்பீட்டட் தரமாட்டோம். பட் ஜஸ்ட் டு என்கரேஜர் நான் வந்து மறுபடியும் கூப்பிட்டு இந்த குழந்தைக்கு கொடுக்குறோம். இவங்க அப்பா ஒரு ஆட்டோ டிரைவர். இந்த பொண்ணு நல்லா படிக்கிறாவ, +1 இப்போ ஜாயின் பண்ணியிருக்கா ஃபிசிக்ஸ் குரூப்பு. ஸோ அடுத்த வருஷமும் இவ வாங்கணும், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்குற அளவுக்கு உங்கள் எல்லாருடைய பிளெஸிங்ஸ் இந்த குழந்தைக்கு கிடைக்கணும். ஓகே, தேங்க்யூ. தென் ஐஸ்வர்யா மேரி, விக்னேஷ் ஸ்ரீனிவாஸ் அவர் ஸ்பான்சர் பண்ணுறாங்க ஐஸ்வர்யா மேரிக்கு. ஸோ நம்ம இது பெருமைக்காக நம்ம பண்ணுறதில்ல, அவங்கள ஊக்குவிக்கிறதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். நம்ம இது உங்கள் எல்லாருக்கும் தெரியணுன்றதுனால தான் நம்ம கூப்பிட்டு நம்ம இது பண்ணுறோம். நம்ம எப்போவுமே வந்து நம்ம செய்கிற உதவிகள் நம்ம வெளியில் சொல்கிறதில்ல. அதனால தான் நம்ம மன்றம் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோன்றது வெளியில் யாருக்கும் தெரியல. நம்ம வெளியில் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லணும். இன்னும் நிறைய பேருக்கு 5 குழந்தை மட்டும் இல்லை, இன்னும் நம்ம நிறைய பேருக்கு வருஷம் பண்ணணும். அதுக்கு உங்கள் எல்லாருடைய ஆதரவு இருக்கணும். ஹெல்ப் வேணும்னா சார்கிட்ட பேசணும்னு வச்சுக்கோங்களேன், உடனே வந்து அவர் நமக்காக செய்வார். எந்த நேரம் ஆனாலும் நமக்காக உதவி பண்ணுவார், ஃபோன் எப்பவும் எடுப்பார். அண்ட் நமக்கு ஸ்பான்சராகவும் அவர் இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் அண்ட் கரகோஷம். என்னுடைய கணவர் மிஸ்டர் வேல்முருகன் அவரை விட்டு இவருக்கு ஷால் போட சொல்கிறோம். அண்டா அடுத்து
ராமகிருஷ்ணா நகர் அசோசியேஷனுடைய செக்ரட்டரி மிஸ்டர் கமலநாதன். அப்படி சொன்னால் யாருக்கும் இங்கே தெரியாது, எக்ஸ்எம்சி சொல்லணும். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான மிஸ்டர் கமலநாதன் ராமகிருஷ்ணா நகரில் பல்வேறு நிகழ்ச்சிகள், அங்கே அந்த பார்க்கு அவ்வளோ நல்லா வெல் மெயின்டைன் பார்க்காக இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து கமலநாதன் சார். அண்ட் அவர்கள் நமக்கு நிறைய விஷயங்களில் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம கூடிய விரைவில் நம்ம எல்லா நகர் அசோசியேஷன் பிரசிடென்ட்ஸையும் கூப்பிட்டு நம்ம ஒரு மீட்டிங் வைக்க போகிறோம். நம்ம பில்டிங்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணி அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கான முயற்சிகளில் இவங்கெல்லாம் முன்னோடியாக இருந்து நம்மளை கைட் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி சார் ஒரு முக்கியமான விஷயம் அவர் வாயால் கன்வே பண்ணோன்றதுக்காக தான் நான் சொல்லலை, அவரே சொல்லுவார் என்னன்னு. அனைவருக்கும் மாலை வணக்கம். சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கும் இந்த ஸ்ரீ லக்ஷ்மி மகளிர் மன்றத்தின் 55வது ஆனிவர்சரி என்னை கூப்பிட்டதற்கு அவங்களுக்கு நான் ரொம்ப மதிப்பு அளிக்கிறேன். With the permission of everybody, I will like to communicate my message and speech in English, please. நான் இந்தியன் தான், தமிழன் தான், ஆனால் இங்கிலீஷில் பேசி தான் எனக்கு பழக்கம், கோச்சிக்காதீங்க. என்னை பற்றி நான் சொல்கிறேன். ஐ எம் கமலநாதன், சன் ஆஃப் நாகரத்னம். எங்கள் அப்பா எக்ஸ் கவுன்சிலர், ரிட்டையர்ட் ஃப்ரம் ஏஜிஸ் ஆஃபீஸ். அண்டு மை மதர் நேம் இஸ் லக்ஷ்மி காந்தம். அவங்க தான் இந்த சங்கத்தை தொடர்ந்துக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்த ஒரு லேடி. அவங்க கலா மேம், சாவித்ரி மேம், ரேவதி மேம், இதோ எல்லாருமே இங்கே நிறைய பேர் செல்லமாக இருக்காங்க. இதோ இங்கே சீனிவாசன், மிஸ்ஸஸ் சீனிவாசன் இருக்காங்க. கிட்டத்தட்ட எனக்கு வயது வந்து 66ங்க. நான் 55 வருஷமாக இந்த ஊரில் இருக்கிறேன். 2 நிமிஷம் மெயினாக சொல்ல வந்த காரணத்தை கடைசியில் தான் சொல்ல போகிறேன். அதனால் அப்போ தான் நீ வந்து ஈகராக எனக்கு கேட்பீங்க நான் என்ன பேசுகிறேன்னா. குழந்தைங்களாம் ஆடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. 2-3 மினிட்ஸ் தான். எங்கள் அப்பா ஒரு கவுன்சிலர், நான் முன்னாள் நகரமன்ற முனிசிபல் வைஸ் சேர்மன். என் ஒய்ஃபு ஷர்மிஷ்டா கமலநாதன் லேட் இறந்துட்டாங்க கேன்சரால். அவங்க ஒரு கவுன்சிலர். நாங்கள் ராமகிருஷ்ணா நகரில் தான் இருக்கோம். முதல் 1971 சொன்னாங்க இல்லையா, ஆரம்பித்தது 72 பதிவு பண்ணாங்க இல்லையா. அப்போது நம்மளுடைய வலசரவாக்கம் ஊராட்சியாக இருந்தது. அப்போ மிஸ்டர் எஸ்பி கோவிந்தராஜன் அவர் தான் சேர்மன். அப்போ மன்றத்தில் தீர்மானம் போட்டு எங்கள் ஃபாதர் ஒரு கவுன்சிலர் அப்போது போட்டு இந்த இடத்த வந்து அவங்களுக்கு அலாட் பண்ணாங்க. சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஒரு குடிசையாக இருந்ததா ஓடு வீடாக இருந்ததா தெரியல, எனக்கு ஓடு வீடாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் இதை வந்து ஓடு வீடு கூரை மேடம் அம்மா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்கன்னா தீர்மானம் போட்டு கவுன்சிலில் வச்சு கலெக்டருக்கு அனுப்பி இந்த இடத்த 99 இயர்ஸ் லீஸ்க்கு வாங்கி கொடுத்த பெருமை எஸ்பி கோவிந்தராஜன் அண்ட் இஸ் டீம் தான் சேரும். இது உண்மை. நான் இப்போ பாயிண்ட்டுக்கு வரேன் பாருங்கள். வந்துட்டாங்க, ஆரம்பிச்சிட்டாங்க, சேவைகள் நிறைய செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க பணம் செலவு பண்ணி அது வந்து என்ன இடம்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆழ்வார் நகர் லே அவுட்டில் ஓஎஸ்ஆர் லேண்டுனா ஓப்பன் ஸ்பேஸ் ரிசர்வேஷன் லேண்ட் அலாட்டட் ஃபார் பார்க் ஒரு இடத்துல, பிளே கிரவுண்ட் ஒரு இடத்துல, இவங்களுக்கு ஒரு இடத்துல அலாட் பண்ணது. அதுலேருந்து 19 இயர்ஸ் அப்படி தான் இவங்களுக்கு அந்த இடம் அவங்களுக்கு கொடுத்தாங்க. அப்புறம் இவங்க ஃபண்ட்ஸு கிரியேட் பண்ணி அதை நல்ல அழகான ஒரு கம்யூனிட்டி ஹாலாக நடத்துனாங்க. எனக்கே நல்ல தெரியும், ரேவதி அம்மா எல்லாரும் இருந்து அதை நடத்துனாங்க. ஒரு மேரேஜுக்கு சார்ஜ் பண்ணுறது வெறும் 400 ரூபாயில் ஆரம்பித்தாங்க. வெறும் 400 ரூபாயில் ஆரம்பித்தாங்க. லக்ஷ்மி எவ்வளோ ஏழைகள், ஆட்டோக்காரங்க, வேலை செய்கிறவங்க, அவங்கெல்லாம் வந்து கல்யாணத்தை நடத்தின்னு போவாங்க. அதில் என்னென்ன உள்பட பாத்திரங்கள், டேபிள் சேரு எல்லாம் உள்பட 400 ரூபாய் ஒரு கல்யாணத்தை நடத்த முடியும்னு பெருமைக்குரிய ஸ்ரீ லக்ஷ்மி மகளிர் மன்றம் தான். கொஞ்சம் கை தட்டினா நல்லாயிருக்கும். இப்படியே போயிட்டே இருக்கும்போது என் மேலேயும் ஒரு குறை இருக்குமா, அது சொல்லிடுறேன். அது நிறைவு பண்ணுறதுக்கு தான் நான் வந்து பேசுகிறது 2 நிமிஷம் கேட்டேன். 2001 நான் வந்து வைஸ் சேர்மனாக இருக்கும்போது ஒரு பலத்த மழை எங்கள் ஊர் அப்போ வந்து பேரூராட்சியாக இருக்குது. ஃபுல்லாக தண்ணி வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு எல்லாமே ஃபைல்ஸாக நினையுது. அப்போது சேர்மன் மதியழகன், நான் வைஸ் சேர்மன், 18 கவுன்சிலருங்க. நாங்கள் நல்ல மனசோடு தான் வந்து லக்ஷ்மி மகளிர் மன்றத்தில் உள்ளே வந்து கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, கட்டிக்கிற வழியும் அம்மா சொன்னது கரெக்டு தான், கட்டிக்கிற வழியும் இருக்குன்னு சொன்னோம். அதே மாதிரி நான் என்னுடைய பீரியட் வந்து 2001-2006 இட் வாஸ் அ கோல்டன் பீரியட். ஆனால் எல்லாமே மகளிர் மன்றத்தில் தான் செஞ்சது. ட்ரைனேஜ், மெட்ரோ வாட்டர், அப்புறம் ஃபேவர் மிஷினில் ரோடு போட்டது, அதுக்கப்புறம் வந்து 18 படிப்பகங்கள், 2 ஈமகாரிய பில்டிங்கு, 4 பார்க்கு, 4 பிளே கிரவுண்டு, எல்லாமே இவங்க இடத்துலேருந்து தான் நாங்கள் மக்களுக்கு செஞ்சோம். ஸோ ரொம்ப ராசியான இடமா அது.
ரொம்ப ராசியான இடம். ஆனால் எனக்கு அப்புறம் வந்தவங்க நாங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றல. அதுக்கு தான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, இப்போ வந்து அது குப்பை குடோனாக மாற்றிட்டாங்க. முதல்ல கண்ணீர் எனக்கும் வருதுமா, அதுக்கு தான் நான் என்னை கூப்பிட்டோன்னே நான் வந்து உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன்னு தான் சொல்ல வந்திருக்கேன். முதல்ல இவங்க வந்து கண்ணகி மேடம்னு ஒரு அட்வொகேட் வச்சுக்கின்னு நீங்கள் போனீங்களாம்மா? இந்த கோர்ட்டுக்கு போனீங்கல்ல நீங்கள், கண்ணகி மேடமா? சரி போனாங்க. அதில் கொஞ்சம் வெர்டிக்ட் வாஸ் நாட் ஃபேவரபிள் டு அவர் அசோசியேஷன். ஸோ இப்போ அது அந்த இடத்துல இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. முதல்ல அந்த குப்பை குடனை எடுக்கிறதுக்கு என்ன வழி? நான் உங்கள் கூட நிற்கிறேன், நீங்கள் எல்லோரும் தான் எனக்கு போகிறோம். முதல்ல அந்த ஹால்லேருந்து குப்பையை அகற்றினா தான். வேற எங்கன்னா மாற்றிக்கிட்டோம். நல்ல சென்டர் பிளேஸு, ரெசிடென்ஷியல் பிளேஸு, அங்கே எப்படி ஒரு குப்பை குடனை வச்சுருக்காங்க எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு அதை வந்து ஏதோ ஒரு பெரிய தீர்மானம் போட்டு ஒரு திருமண மாளிகையை கட்ட போகிறதா கேட்டேன். உடனே மேடம் கூட என்னை கோச்சிக்கிட்டாங்க. என்ன சார் எங்கள் இடத்துல நீங்கள் வந்து திருமண மாளிகை கட்ட போகிறீங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டீங்களா? இருங்கம்மா, பொறுமையாக கேளுங்க. நான் இப்போ கவுன்சிலர் கிடையாது. பேசிக்கிட்டு எனக்கு கம்யூனிகேட் பண்ணும்போது அது லக்ஷ்மி மகளிருக்கு உரிய இடம், 99 இயர்ஸ்க்கு லீஸு, 72ல் 99 இயர்ஸ் எடுத்துக்கணும், 1 வருஷம் அவங்களுக்கு கொடுக்கணும். அது நம்ம அந்த உதவி மறக்க முடியாது, அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும்னு ஆர்கியூ பண்ணது நான் தான். அதே மாதிரி நம்ம எப்படியாவது உங்களோட இணைந்து என்னென்ன வகையில், அதாவது நீங்கள் வந்து லீகலாக போகலாம், இல்லை லெட்டர் எழுதி சீஃப் மினிஸ்டர், கலெக்டர் எல்லாரையும் கேட்கலாம். கேட்டு அந்த இடத்தை திருப்பி வாங்குவதற்கு என்னாலான அனைத்து உதவியும் நான் செய்வேன் என்று சொல்லிக்கொண்டு நிறைய பேச வேண்டியது இருக்குது. வேண்டாம், குழந்தைங்க இருக்குது. நன்றிம்மா, இந்த வாய்ப்பளித்த மேடம்க்கு நன்றி. சார் வந்து நம்மளுடைய பில்டிங் ஆரம்பத்திலேருந்து இப்போ இருக்கிற நிலைமை வரைக்கும் A to Z கூடவே இருந்து பார்த்துருக்கார். அவர் நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் கூட இருந்திருக்கார் அவர். ஸோ கட்டாயம் நம்மளுக்கு அவர் உதவி பண்ணுவாருன்ற நம்பிக்கையோட நன்றி சார். அதுக்கடுத்து NRG ஹாஸ்பிட்டல் அவங்க மிஸ்டர் மோகன்ராஜ் அவர் வந்து பார்த்திங்கனாக்கா எப்போவுமே அவர் அட்மினில் இருந்தாலும் எப்போவுமே வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கார். அண்ட் மேடம் மகேஸ்வரி இவங்க வந்து ஆழ்வார்த்தினரில் நம்ம பழைய குகாக்கு எதிர்க்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க. ஸோ இவங்க வந்து நிறைய கேம்ப் நமக்கு பண்ணணும், எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் லேடிஸ். சார் மோகன் சார் நீங்களும் வாங்க. ஸோ இவங்க வந்து நமக்கு கடந்த 2 வருஷமாக, அதாவது ஏற்கனவே இருந்த ஸ்பான்சர்ஸ் வந்து நிறைய பேர் நம்ம கைவிட்டு போயிட்டாங்க. இவங்கெல்லாம் நம்ம கொண்டு வர புது ஸ்பான்சர்ஸ் இவங்கெல்லாம். ஸோ இவங்களுக்கு நம்ம வந்து நம்ம மகளிர் மன்றம் சார்பாக அவங்கள நம்ம ஹானர் பண்ணோன்னு கேட்டுக்கிறோம். ஐ கால் அப்பான் மிஸ்ஸஸ் பத்மா ராஜாமணி டு ஹானர் NRG ஹாஸ்பிட்டல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இவங்க. ஸோ இவங்களுக்கு வந்து எப்போவும் இவங்க நம்மளுக்கு தொடர்ந்து எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு, எஸ்பெஷலி அவங்க ஸ்டூடெண்ட் ஸ்பான்சர்னா இம்மீடியட்டாக வித்தவுட் எனி ஹெசிடேஷன் அவங்க வந்து இது பண்ணுவாங்க, நம்மளுக்கு கொடுப்பாங்க. மேடம் ஐ கால் அப்பான், நீங்கள் வந்து சார் போடும். ஜென்ஸ் வந்து ப்ளீஸ். இன்று 55 இயர்ஸ் இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப கலர்ஃபுல்லாக, ரொம்ப சியர்ஃபுல்லாக இருக்கீங்க எல்லாருமே. ஸோ 55 இயர்ஸாக ரொம்ப அழகாக அற்புதமாக வழிநடத்தி கொண்டிருக்கும் மிஸ்ஸஸ் ஹேமமாலினி செக்ரட்டரி மேம், கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். தேங்க்யூ. ஓகே, ஸோ ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் தான். நான் ராஜேஸ்வரி, NRG ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் ராமாபுரமில் இருக்குது. ஸோ எங்களுடைய ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்திங்கன்னா ஃபெசிலிட்டிஸ் எல்லாருமே அவைலபிளாக இருக்குது. 24 hours எமர்ஜென்சி கேர், பீடியாட்ரிக் கேர், டயபெட்டாலஜிஸ்ட் கேர் எல்லாமே இருக்குது. ஸோ எங்களுடைய MD டாக்டர் கார்த்திகேயன் சார் பீடியாட்ரிக்ஸ் நியோனட்டாலஜிஸ்ட் சார் அவங்க. அப்புறம் டாக்டர் அகிலா, ஷீ இஸ் அ எண்டோக்ரோனாலஜிஸ்ட் அண்ட் டயபெட்டாலஜிஸ்ட். யாராக இருந்தாலும் லேடிஸாக இருந்தால் ஒரு மேல் டாக்டரோட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணுவீங்க. அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஃப்ராங்காக பேச மாட்டீங்க. ஸோ மேடம் வந்து ஃபீமேல் எண்டோக்ரோனாலஜிஸ்ட் டயபெட்டாலஜிஸ்ட்னால ஸோ நீங்கள் உங்களுடைய ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மேடமோட டிஸ்கஸ் பண்ணலாம்.
எங்களுடைய ஹாஸ்பிட்டல் இப்போ ராமபுரமில் இருக்குது. இன்னும் 3 to 4 months வந்து சோலா ஸ்ட்ரீட் ஆழ்வார் திருநகருக்கு ஷிஃப்ட் ஆகிடும். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இங்கே நியர்பையாக தான் இருக்கும். நீங்கள் எனி டைம் எந்த ப்ராப்ளம்ஸாக இருந்தாலும் எங்ககிட்ட ஹோம் கேர் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ வயதானவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியலன்னா அவங்களுக்கு நாங்கள் வீட்டுக்கே வந்து நாங்கள் சேவை செய்வோம். எங்களுடைய சர்வீசஸ் எப்போவுமே 24 hours into 7 அவைலபிள். என்ன நேரமானாலும் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணலாம். எனி எமர்ஜென்சி கேர், ஆம்புலன்ஸ் சர்வீசஸும் எங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அப்புறம் கேஷ்லெஸ் இன்சூரன்ஸ் ப்ராசஸ் எங்ககிட்ட நியர்லி 30 இன்சூரன்ஸ் கம்பெனிஸோட டைப் இருக்குது. கேஷ்லெஸ் ப்ராசஸும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. தேங்க்ஸ் டு கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி டு மேம் ஹேமமாலினி மேம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். அதுக்கடுத்து என்னுடைய அழைப்பை ஏற்று வந்த திரு ரமேஷ் எங்கள் எல்லாருக்கும் வந்து டோல்கி வாசிச்சு எங்கள் எல்லாரையும் எப்போவுமே வந்து சந்தோஷத்தில் நாங்கள் என்ன தப்பு பண்ணாலும் பாட்டாக இருக்கட்டும் ஆட்டமாக இருக்கட்டும் அவர் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார் எங்களுக்கு. ஸோ அவருக்கும் எங்களுடைய லக்ஷ்மி மகளிர் மன்றம் சார்பாக ஒரு சின்ன மரியாதை. ஸோ ரமேஷ் அவர்களே எல்லாருக்குமே தெரியும். சுதர்ஷன்ஜி அவர் வந்திருக்கார். அவரை நம்ம எல்லாரும் வெல்கம் பண்ணுவோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவர் நம்ம மன்றத்துக்காக நம்ம போட்ட கேஸுக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்ணி நம்மளுக்கு முதல்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் வாங்கி கொடுத்து இப்போ அடுத்து இருக்கிற எந்த ப்ரொசீடிங்க்கும் நமக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறேன் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜி சொல்லியிருக்கார். ஸோ அவரை வந்து நம்ம இது நம்ம பார்ட் ஆஃப் த டீம், அதனால் தயவுசெய்து எதுவும் கொடுத்து இது பண்ண வேண்டாம். தேங்க்யூ. இதுதான் அவருடைய பெருந்தன்மை. அவருடைய வழியை தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஜி நமக்கு சுதர்ஷன்ஜி நமக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கார். அடுத்து நம்ம மிஸ்டர் ரமேஷ்குமார் அவர்கள் வந்திருக்காங்க நம்மளுடைய அழைப்பை ஏற்று. கவிதா ரமேஷ் அவங்க வந்திருக்காங்க. அவங்க வந்து நம்ம கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே இந்த நம்ம வார்டில் வந்து கவுன்சிலராக நின்று கண்டெஸ்ட் பண்ணி 3rd place வாங்கியிருக்காங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே அவங்களுக்கு கேம்பெயின் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கள் அழைப்பை ஏற்று வந்த அவங்க 2 பேருக்கும் மிக்க நன்றி. எங்களுக்கு எந்த சப்போர்ட்னாலும் எங்கள் மகளிர் மன்றத்துக்கு ஒரு சப்போர்ட்னா வந்து நிற்கணும் அவர். அதுக்காக தான் அவங்களெல்லாம் வர சொல்லியிருக்கோம் நாங்கள். சார் ப்ளீஸ் நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் வாங்க. ஸோ இவங்க வந்து 149 கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நமக்கு நண்பராக தான் இங்கே வந்திருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் நம்ம மகளிர் மன்ற பில்டிங்க்கும் சரி நம்ம மெம்பர்ஸ்க்கும் சரி எந்த ஒரு பிரச்சனைனாலும் இவங்க நம்ம காண்டாக்ட் பண்ணனா வந்து நிற்பாங்க முதல்ல. ஸோ ரொம்ப நன்றி. நம்ம அழைப்பை ஏற்று வந்தோம். முதல் தடவையாக நம்ம வந்து ஒரு ஹால் எடுத்து பண்ணியிருக்கோம். எந்த அளவுக்கு இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுடைய அந்த ஃபேஸில் இருக்கிற ஒவ்வொரு ரியாக்ஷனும் தெரியுது. ஆல்மோஸ்ட் பாருங்க அவ்வளோ லேட் ஆகிடுச்சு. இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே நுழைஞ்ச போது இருந்த அதே எந்தூசியாஸ்டோடு இருக்கீங்க. இப்போ தான் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது இந்த எனர்ஜியை ட்ராப் பண்ணாதீங்க. இந்த குழந்தைங்கள்லாம் அம்பத்தூர்லேருந்து வந்திருக்காங்க. நமக்கு வந்து ஒரு சக்தி லீலை அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் இன்றைக்கி வந்து நமக்கு ஒரு நாட்டிய நாடகம், அதாவது டயலாக் இல்லை, அவங்களே ஓனாக கம்போஸ் பண்ணின பாடல்களை வந்து ப்ளே பண்ணி அது மூலமாக உங்களுக்கு வந்து ஒவ்வொரு அம்பாளை பற்றின, அதாவது நவராத்திரி வரப்போகிறது இல்லையா அடுத்த வாரம். ஸோ ஒவ்வொரு அம்பாளை பற்றின உங்களுடைய அவங்க பாட்டிலேயே அதை வெளிப்படுத்துவாங்க. நீங்கள் என்ன அம்பாள் யாரை போடுறாங்கன்னு நீங்களே கண்டுபிடிப்பீங்க. நீங்கள் சொல்லணும், அந்த அளவுக்கு இருக்கும் அவங்களுடையது. நான் உங்களை மாதிரி நானும் ஈகராக வெயிட் பண்ணுறேன் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறதுக்கு. ஸோ ஆக்சுவலி ஐ ஷுட் லைக் டாக் அபவுட் ஹேமாண்டி. ஹேமாண்டி எனக்கு வந்து சின்ன பொண்ணுலேருந்து தெரியும். ஷி இஸ் சச் அ போல்ட் பர்சன். ஓகே சச் அ போல்ட் பர்சன். ஸோ அவங்கள பற்றி பேசுறதுக்காக தான் வந்தேன் நான். அண்ட் 55 இயர்ஸ்ன்னு சொல்கிறது ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ அண்ட் எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஏன்னா எங்கள் அம்மா வந்து வீட்டில் ரொம்ப செக்யூர்டாக இருந்துட்டு இப்போ வெளியில் வந்துட்டு நல்லா இந்த லேடிஸ் அசோசியேஷனால் ரொம்ப ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க.
ஆஸ் வெல் அஸ் நீங்கள் டூர்லாம் போகிறப்பெல்லாம் எங்கள் அம்மா சின்ன பொண்ணு மாதிரி அழகாக பேக்லாம் மாட்டிக்கிட்டு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ யா, ஐ எம் ஆக்சுவலி ப்ரவுட் ஆஃப் ஹர் அண்ட் ஷீ சச் அ ஹோல் பர்சன். எப்படின்னா எல்லாத்தையும் இவ்வளோ ஒரு பர்சனாக வந்து மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அண்ட் தேங்க்யூ ஃபார் இன்க்ளூடிங் மை மாம் டூ. அண்ட் அமிர்தா சொல்லியே ஆகணும், எனக்கு அவள் சின்ன பிள்ளையிலேருந்து தெரியும். இப்போ கூட நான் வந்து ஜெசிகான்னு சொல்கிறப்ப ஷீஸ் லைக் ஓகே எனக்கு ஞாபகம் இருக்குது அந்த மாதிரி சொல்கிறாங்க. தேங்க்ஸ் இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி தேங்க்ஸ். பேங்க் ஆஃப் அமெரிக்காலே இப்போ பிளேஸ் ஆயிருக்கா. ஸோ சின்ன வயசுலேருந்து நம்ம பார்த்த குழந்தை வந்து இன்னைக்கு வளர்ந்து இன்னைக்கு அந்த குழந்தை என்னை பற்றி பேசுதுன்னும் போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப சர்ப்ரைஸ். ஆண்டி மைக்கை கொடுங்கன்னு நான் சரி ஏதோ டேபிள்லாம் எடுக்கிறோமே மைக்கை பிடிச்சிக்கிறதுக்காக கேட்குறான்னு பார்த்தா என்னை பற்றி பேசியிருக்கா. ரொம்ப சந்தோஷம். அண்டு இளவரசி நல்லா ஆக்டிவ் மெம்பராக இருக்காங்க. புதுசாக சேர்ந்த எல்லா மெம்பர்ஸுமே நல்லா ஆக்டிவாக இருக்காங்க. ஹரிபோம் வந்தே மாதரம். யாம் போதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவன் தந்தது. அதனால் பூமேல் மயல் போய் அறம்மை புணர்வீர் நாமேல் நடவீர் எனியே. தமிழே வடிவாகிய திருத்தணிகை முருகப்பெருமானுடைய வற்றாத தனிபெரும் கருணையினாலே காஞ்சி காமகோடி நாட்டியாலயா அம்பத்தூர் நிருத்திய மயூரி டாக்டர் ஸ்ரீமதி ரமணி அம்மையாருடைய குழுவினர் வழங்கக்கூடிய தேவியின் திருவிளையாடல் என்கிற பகுதி சக்தி லீலை என்கிற தலைப்பிலே நாட்டியம் நடத்துவதற்கு நாங்கள் மேற்கொள்கின்றோம். கடைசியா பேசுறது ரொம்ப கஷ்டம். எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு கடைசியில் நான் என்னத்தை பண்றது, கடைசியா மைக்க பிடிக்கிறது இருக்கே அதை விட கஷ்டகாலம் வேற ஒண்ணுமே கிடையாது. கரெக்டா அவளுக்கு 7:30 வந்து நிற்கும். அது பெரியவா வந்துருவாங்க. அது என்னன்னா ஒரு விஷயம், நான் வந்து பார்த்து அதிசயிச்சு போனேன். ஒரு பக்கம் பார்த்தா லோக நாயகி, இன்னொரு பக்கம் பார்த்தா இன்னொரு பேர்ல பயங்கரமா இருக்கா. இங்க பார்த்தா மகாலட்சுமி, ஸ்ரீலக்ஷ்மி. இங்க எனக்கு என்ன வேலை, இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை தெரியல, அசந்து போயிட்டேன். ஒவ்வொருத்தரை பார்க்கும்போது இந்த தேவி மகாத்மியத்தில் ஒரு வார்த்தை வரும், யாதேவி சர்வபூதேஷு விஷ்ணுமாயத்தி சப்திதா, யாதேவி சர்வபூதேஷு சக்தி ரூபேன சமஸ்திதா, யாதேவி சர்வபூதேஷு அப்படின்னு சொல்லி ஒண்ணா வந்துட்டே இருக்கும். ஏன்னா சேத்தனத்திய பிதியத்தே அப்படின்னு வந்துட்டே இருக்கும் இல்லையா. அது போல ஒவ்வொரு மாதாவா வந்து உட்கார்ந்துருக்க. எனக்கு இன்னைக்கு மகாலய பட்சமா இல்லை நவராத்திரியான்னு தெரியல, அது வேற அடுத்த பிரச்சனை. எனக்கு உண்மையான ஒரு வார்த்தை, நான் சீக்கிரமா முடிக்க ஆசைப்படுறேன். ஏன்னா என் நேரத்தை எல்லாம் ரொம்ப டைம் ஆயிடுது. 2வது குழந்தைகளை கூட்டு ஆத்துல விடணும், அது ஒரு அடுத்தது. என்னன்னா கோவிந்தபுரம் பாலாஜி பாகவதரை சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் எனக்கு ஏற்பட்டது. ஆஸ்திக சமாஜத்துல வீனஸ் காலனில. அப்ப அவர் வந்து ஞானானந்தரை பத்தி ஒரு உபதேசம் பண்ணார். தப்போவனம் ஞானானந்தரை பத்தி ஒரு உபதேசம் பண்ணார். நீங்க இத்தனையும் பேசிட்டு இருந்தா இல்லையா, 1970 to 2025 55 நீங்க கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா இல்லையா. இப்ப எனக்கு ஒரு சின்ன விஷயத்தை உங்ககிட்ட சொல்றேன், அப்படியா நீங்களா ஆச்சரியப்படுவேன். பாகவதர் உபன்யாசம் பண்ணும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னார். அதாவது ஆழ்வார் திருநகர்ல இருந்து அந்த மாமி பேரு அலமேலு, அப்படி இல்லை அப்படின்னா மகாலட்சுமி, யாரோ ஒரு மாமி இங்கிருந்து தப்போவனம் போயிருக்கா. எப்போ 70களில் ஞானானந்தர் தப்போவனம் போயிருக்கார். போன போது அங்க ஞானானந்தர் எப்பவும் பார்த்தா குழந்தை மாதிரி இருப்பார், எப்பொழுதும் சிரிச்சபடி இருப்பார், எந்த விதமான நெகட்டிவ் ஆன்சர் கொடுக்க மாட்டார். எப்பவும் மகிழ்வித்து மகிழ் என்கிற சொல் அது இஸ் ஈக்குவல் டு ஞானானந்தர்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட மகானவர். அவரை போய் இந்த மாமி ஆழ்வார் திருநகர் மாமி போய் பார்த்துருக்காங்க. பார்த்த மாமி என்ன பண்ணா, நாங்க வந்து ஒரு மகளிர் அணி ஒன்று ஆரம்பிக்கலான்னு இருக்கோம்னு சொல்லியிருக்கான். சொன்ன ஒன்று ஞானானந்தர் பெரிய ஆசீர்வாதம் பண்ணாராம். எனக்கும் அந்த உபன்யாசத்துக்கும் அன்னைக்கு நடந்தது 1.5 வருஷம் ஆச்சு. ஆனா சத்தியமா நான் இந்த இடத்துக்கு நான் வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ குட்டின கை மோதிர கை போட்ட அட்சத அற்புதமான அட்சதம் ஏன் நன்னா இருக்காது? உங்களுக்கெல்லாம் ஏன் இவ்வளவு சுபீக்ஷம் கிடைக்காது? ஏன் தனலட்சுமி, தானியலட்சுமி, சந்தானலட்சுமி, சௌபாகியலட்சுமி, கஜலட்சுமி, விஜயலட்சுமி, வீரலட்சுமி, ஆதிலட்சுமி
அப்படின்னு அஷ்டலட்சுமி ஏன் உங்களுக்கு வரமாட்டான்? ஆச்சரியமா இருக்கு. என்னைக்கோ நான் கேட்ட ஒரு விஷயம், ஆழ்வார் திருநகர் நாங்கள் மகளிர் அசோசியேஷன் ஆரம்பிக்க போறோம், மகளிர் மன்றம் ஆரம்பிக்க போறோம்னு யாரோ அலமேலு மாமி அல்லது மகாலட்சுமி மாமி, ஏதோ ஒரு மாமி அவ போய் கேட்டிருக்கா அப்படின்னு சொன்ன போது அவர் உபன்யாசத்துல சொல்றார், ஞானானந்தருடைய லீலாமிர்தத்துல அவர் சொல்றார். நான் இதை கேட்டு எனக்கு ஆயிப்போச்சு. எனக்கு என்னன்னா வண்டி ஓட்டும் போதெல்லாம் ஏதாவது கேட்டுட்டே போற வழக்கம் எனக்கு. ஆனா இங்க பார்க்கிறேன், ஞானானந்தர் ஆசீர்வாதம் பண்ண இந்த ஸ்ரீலக்ஷ்மி லேடிஸ் அசோசியேஷனுக்கு என்ன இன்னைக்கு வர வச்சிருக்காங்கன்னா, உண்மையா உங்களுடைய உழைப்பையும் மகானுடைய ஆசீர்வாதத்தையும் இங்க நான் சொல்றேன். உங்களுக்கெல்லாம் சகல செல்வ யோக மிக்க பெருவாழ்வு கிடைக்கணும்னு பிரார்த்தனையும் பண்ணிக்கிறேன். இப்போ நேரம் நம்ம காட்சிக்கு போயிடலாம். ரொம்ப நேரம் பேசவும் நேரம் இல்லை. என்ன பண்ண போறோம்? அமிர்த வர்ஷினி ராகம், ஆதி தாளம். நீங்கள்லாம் எப்படி இருக்கணும்? ஆள் போல் தழைத்து அருகு போல் வேரூன்றி வையத்துள் வாழ்வாங்கு வாழணும். என்ன வழி? தமிழ் தான் வழி. தமிழை யார் வளர்க்கணும்? நீங்க தான் வளர்க்க முடியும். சும்மா மற்றவாளெல்லாம் ஜென்ஸ் எல்லாம் நம்பாதீங்கோ, அவளாலாம் எதையும் வளர்க்க முடியாது. என்ன காரணம் கேட்டோம்னா, என்ன மாதிரி உடனே தாடி வளர்க்கலாம், வேற என்ன வளர்க்க முடியும்? குழந்தையில உட்கார்ந்து அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னு சொல்லி கொடுக்குறவா யாரு? பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு சொல்லி கொடுக்குறவா யாரு? தோளுடைய செவியன் சொல்லி கொடுக்குறவா யாரு? நீங்க தான், நாங்க இல்லை. அதனால அப்படிப்பட்ட திருத்தொண்டர் புராணம்னு சொல்லக்கூடிய பெரிய புராணத்தினுடைய முதல் செய்யுள், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் என்கிற செய்யுளை கொண்டு நிகழ்ச்சியை தோன்றுவோம். Thank you.
வழிகாட்டி வணங்குவார். முனை வந்திப்பவர் தானவர் தானவர் மாணவர்கள் சிந்தித்தவர் நல் நினைவுவர் சிந்தையுள்ளே சந்திப்பவர்க்கு எளிதா எம்பிரோனின் தன்னலியே சின்ன சின்ன பறவைகள் குளிர சின்ன சின்ன பறவைகள் குளிர வந்திடுவார்
விநாயகியே நன்மை பல தருபவளே நம் உமக குறை தீர்த்து நற்சரி நந்திடும் நாரண சோதரியே விநாயகியே நன்மை பல தருபவளே நம் உமக குறை தீர்த்து நற்சரி நந்திடும் நாரண சோதரியே விநாயகியே நன்மை பல தருபவளே நம் உமக குறை தீர்த்து நற்சரி நந்திடும் நாரண சோதரி விநாயகியே நன்மை பல தருபவளே நம் உமக குறை தீர்த்து நற்சரி நந்திடும் நாரண சோதரி விநாயகியே நன்மை பல தருபவளே நம் உமக குறை தீர்த்து நற்சரி நந்திடும் நாரண சோதரி விநாயகியே
நன்மை பல தருபவளே நாம் உமக்க குறை தீர்த்து நம் சரிதந்திடும் நாயகியே स्वरूपिणी सकल कलावाणी सर्वव्यापी शारदाम्बे शान्तस्वरूपिणी सकल कलावाणी सर्वव्यापी शारदाम्बे शान्तस्वरूपिणी सकल
மீனாட்சி தாயே அருள் புரிவாயே. மீனாட்சி தாயே அருள் புரிவாயே. அலையகலந்தே மதுரை மாயே 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 மீனாட்சி தாயே வானோர்கள் மகிழ்ந்திடும் கையதோர் புகழ்ந்திடும். வானோர்கள் மகிழ்ந்திடும் கையதோர் புகழ்ந்திடும். வானோர்கள் மகிழ்ந்திடும் கையதோர் புகழ்ந்திடும். வானோர்கள் மகிழ்ந்திடும் கையதோர் புகழ்ந்திடும். மாதனை மணந்தாயே பாவத்தினினைந்தாயே. மாதனை மணந்தாயே பாவத்தினினைந்தாயே. வானோர்கள் மகிழ்ந்திடும் கையதோர் புகழ்ந்திடும். மாதனை மணந்தாயே பாவத்தினினைந்தாயே. வானோர்கள் மகிழ்ந்திடும் கையதோர் புகழ்ந்திடும். 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 மாதரை மணந்தாயே மாதரை மணந்தாயே வானோர்கள் மகிழ்ந்திடும் கையதோர் புகழ்ந்திடும். மாதரை மணந்தாயே மாதரை மணந்தாயே. மாதனை மணந்தாயே வாத்தினினைந்தாயே மீனாட்சி தாயே அருள் புரிவாயே. மலையகலந்தே மதுரை மாயே மீனாட்சி தாயே அருள் புரிவாயே. மகிஷாசுரனின் சிரம் பீட செய்தாயே. மகிஷாசுரனின் சிரம் பீட செய்தாயே. மகிஷாசுரனின் சிரம் பீட செய்தாயே. மகிஷாசுரனின் சிரம்
லட்சுமி பாரம்மா நம்மங்கரி சௌபாகியாத லட்சுமி பாரம்மா நம்மங்கரி சௌபாகியாத லட்சுமி பாரம்மா நம்மங்கரி சௌபாகியாத லட்சுமி பாரம்மா நம்மங்கரி சௌபாகியாத லட்சுமி பாரம்மா
பக்திகள் துதிக்குமே கங்கைய கண்ணி துணை வரவோ சமயம் இதுவே எமை காக்க சமயம் இதுவே எமை காக்க சமயம் இதுவே எமை காக்க சமயம் இதுவே எமை காக்க நங்கைய செல்வி இடம் துதிக்கும் நங்கைய கண்ணி துணை வரவோ நங்கைய செல்வி இடம் துதிக்கும் நங்கைய கண்ணி துணை வரவோ சமயம் இதுவே எமை காக்க எமை காக்க சமயம் சமயம் இதுவே எவை காக்க இந்த
எல்லாரும் இதை clap பண்ணலாமே. Sincere training to its lady, Prema ma'am, our president, and another one. Amelia ma'am. ஆடி ஆடி ஆடி